Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்கிற 111வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா தெலுங்கு டைட்டன்ஸ் vs குஜராத் கெயின்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி டிசம்பர் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சை பத்தி பிரிவா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வின்னிங்ல இருந்து கமிஷன் வைஸ்ல வந்து 5% தான் பிடிக்கிறாங்க. மற்ற ஆப்ல 10ல இருந்து 15% வரையும் கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பெஸ்ட் ஆப்பா வந்து இருக்கு. அதாவது கம்மியான அமௌண்ட்டை போட்டு நிறைய மணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கு நம்ம எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல நீங்க ஃப்ரீ கிவ்வே வந்து டீம் மேக் பண்ணி நீங்க பிரைஸ் வந்து வின் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோ கபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல மொதல் 5 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வர்த்தமான பிரைஸா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் தாய்லாந்து ட்ரிப், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது 4வது 5வது இந்த 3 பிரைஸும் பாத்தீங்கன்னா iPhone 16, 15, 14 கிட்டத்தட்ட மொதல் 5 பிரைஸ் நல்ல ஒரு வர்த்தமான பிரைஸா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை ஒருமே இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக் லெஃப்ட் ரைடர், பவன் சராவத் ரைட் ரைடர், ஆசிஸ் நர்வால் ரைட் ரைடர், சாகர் ரைட் கவர், சங்கர் ரைட் கார்னர், அஜித் பவர் லெஃப்ட் கவர், அங்கித் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. குஜராத் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் லெஃப்ட் ரைடர், ராகேஷ் ரைட் ரைடர், ஹிமானு சிங் ரைட் ரைடர், மோகித் ரைட் கவர், ஹிமானுஸ் ரைட் கார்னர், நீரஜ் குமார் லெஃப்ட் கவர், ரோஹித் லெஃப்ட் கார்னர்ல வந்து பிளே பண்றாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ரோஹித் வந்து சப்ஜெக்ட் பிளேயரா வந்தார். சுவாம்பிற்கு பதிலாக சப்ஜெக்ட் பிளேயரா வந்திருந்தாரு. ஒரு 2-3 டேக்கல் சக்சஸ்ஃபுல்லா வந்து எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் டைரக்ட் செவன்ஸ்லேயே வந்து ரோஹித் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுவாம்பிர் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யாரா இருக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கறத டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெமோ டீம் வந்து கொடுத்தோம். ரவீந்திரன் பாட்னாக்கு வந்து ஒரு டெமோ டீம் வந்து நம்ம சேனல் கொடுத்தோம். அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா கிளீன்ஷிப் வந்து அங்கே இருந்துச்சு. அதுதான் சுமாலி கூட வின்னிங் டீமாவே வந்து இருந்துச்சு. அந்த டீம் எத்தனை பேர் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. ட்ரை பண்ணாம மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீமை நீங்க அப்படியே ட்ரை பண்ணலாம் இல்ல ஏதாவது பிளேயர் சைஸ்ல சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்ப பிளேயர் சைஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துறோம். அதுக்கப்புறம் அந்த டெமோ டீம்ஸ் வந்து பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக் தான் வந்து பிரைமரி ரைடரா வந்து இருக்காரு. செகண்டரி ஆப் சைஸ்ல வந்துச்சுன்னா பவன் சராவத், அதுக்கப்புறம் ஆசிஸ் நர்வால். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆசிஸ் நர்வால் ரீசெண்டா நடக்கிற 3 மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு மேல வந்து எடுத்துட்டு இருக்காரு. ரைடிங்கா இருக்கட்டும் டேக்கிள்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே ஈடுபடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6+ டச் பாயிண்ட் எடுக்கிறாரு. ஒரு டேக்கிள்ஸ் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ அந்த இதுல ஆசிஸ் நர்வால் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுல விஜய் மாலிக் வந்து பிரைமரி ரைடிங் ஆப்ஷன் இருக்காரு. பவன் சராவத் வந்துட்டாலும் விஜய் மாலிக் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ரைடிங்கா போறாரு. காரணம் பவன் சராவத் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காரு. ஸோ அதனால ஸ்ட்ரைட்டிங்கா பிரைமரி ரைடிங் ஆப்ஷன்ல போக மாட்டாரு. செகண்ட் ரைடர், தேர்ட் ரைடு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து போயிட்டு இருக்காரு. இதுல விஜய் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆவரேஜா ஒரு 8ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. விஜய் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு 8 டச் பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு டேக்கல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விஜய் மாலிக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆசிஸ் நர்வால் இருந்து நம்ம ஒரு 5 டச் பாயிண்ட் ஒரு டேக்கல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல பவன் சராவத்
பவன் சரவாத் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 சம்திங் 40+ பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. இந்த மேட்ச் எனக்கு ஆசிஸ் நர்வால் தேவையில்லை. அதாவது விஜய் மாலிக், ஆசிஸ் நர்வால் 2 பேரும் தான் 100% வந்து எல்லாருமே பிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆசிஸ் நர்வால் இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை. அந்த இடத்துல பவன் சரவாத்தை பிக் பண்ணா தாராளமா வந்து பிக் பண்ணி பாருங்க. மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் ஒரு டீம் மேட்ச் டர்னிங் பாயிண்டாவே பவன் சரவாத் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே ஆசிஸ் நர்வால் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேர் ஆசிஸ் நர்வால் தான் கொடுத்துருக்காங்க. அதே டீம் நீங்க கொடுத்து சேஃபா போறதுக்கு அதுல ஒரு ரிஸ்கா ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா பவன் சரவாத்துக்கு வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 7 சக்சஸ்ஃபுல் ட்ரைடிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அது சொன்ன மாதிரி தான் விஜய் மாலிக் ஒரு 8ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட், அதுல ஒரு சூப்பர் டேக்கல்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆசிஸ் நர்வால்ட்டு வந்து நம்ம ஒரு 5 டச் பாயிண்ட் ஒரு டேக்கல்ஸ் அப்படிங்கிற கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்துட்டோம். இதுக்கு டிஃபெண்டர் எந்த மாதிரி டிஃபெண்டர் இம்பார்ட் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரைட் ரைடர், அதாவது பிரைமரி ரைடர் தவிர பேலன்ஸ் இருக்க 2 ரைடருமே ரைட் ரைடரா இருக்கனால லெஃப்ட் கார்னர் கூடிய ரோஹித் இந்த மேட்ச் சோம்பிற்கு வந்து பிளே பண்ண மாட்டாரு. ரோஹித் டைரக்ட் 7ல வந்து இருந்துருவாரு. ஸோ ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல ரோஹித் ஹெல்ப் பண்ற வயசுல மோஹித் வந்து இருப்பாரு. ஸோ மோஹித் 1ல இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு பிரைமரி ரைடர் லெஃப்ட் ரைடரா வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 ரைடர்ஸ் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஒரே ரைடர் போயிடுவாரு. ஒரு 50+ ரைடிங் போறாங்கன்னா ஆசிஸ் நர்வால், பவன் சரவாத் 2 பேர் சேர்ந்து ஒரு 25 போறாங்க அப்படின்னா விஜய் மாலிக் மட்டும் ஒரு 25+ ரைடிங் வந்து பாடி போயிடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிமாலஸ் வந்து நம்ம தாராளமா ஒரு 2ல இருந்து 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இப்ப குஜராத் கைன்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் யாரு கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஹிமானஸ், அதாவது டிஃபெண்டர்ல இருக்கக்கூடிய ஹிமானஸுக்கும் நீங்க ரோஹித்துக்கும் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த குஜராத் கைன்ஸ்ல இருக்கக்கூடிய ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல குமன் சிங். ஸோ குமன் சிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு குஜராத் கைன்ஸ்ல இருக்க ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ அதர்வைஸ் நீங்க ஆப்ஷன்ஸ்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது வேணா ராகேஷ் அல்லது ஹிமானு சிங் இந்த 2 பேர்ல யாருக்கான ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேஃபா போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல குமன் சிங் மட்டும்தான் ரொம்ப ஒரு சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு. ஒரு 7ல இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் ராகேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து ஒரு 5 டச் பாயிண்ட், ஹிமானஸ் நம்ம ஒரு 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ குஜராத் கைன்ஸ் வந்து சேஃபா ஒரு ரைடிங் ஆப்ஷன் பிளேயர் ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா குமன் சிங் மட்டும் தான் சேஃபான ஆப்ஷனா வந்திருப்பாரு. சம்டைம் இவர் வந்து வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இப்போ ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்துட்டோம். அதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருக்கிற மாதிரியே 2 ரைட் ரைடர் ஒரு லெஃப்ட் ரைடர், பிரைமரி ரைடர் தவிர பேலன்ஸ் இருக்கு 2 பேருமே ரைட் ரைடரா இருக்காங்க. அவங்க லெஃப்ட் கார்னர்ல தான் வந்து ரைடிங் படி போவாங்க. ஸோ அங்கேயிருந்து நம்ம தாராளமா ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத அங்கிட்டு இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கித்துக்கு ஹெல்ப் பண்ற வயசுல சாகர் இருப்பாரு. ஸோ சாகர்ன்றது நம்ம தாராளமா 2ங்கிறது 3 கூட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் ஃபார்மேஷன்ல கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து தாராளமா பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இதுல சங்கர் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்த கவர் பண்ற வயசுலயும் அவர் வந்திருக்காரு. ஸோ அந்த பிரைமரி ரைடர் குமன் சிங் ஆப்ஷன்ஸ்ல சாகரும் வந்து நின்றுவார். ஸோ அப்படி இருக்கும்போது சாகர் இருந்து தாராளமா 2ல இருந்து 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் நான் அது ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ் பார்த்துட்டு சாகர் வந்து ஒபேட் பண்ணாம சாகருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன சாகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். அது வரைக்கும் பெருசா அது கிடைக்குமா பெரிய கொஸ்டின் மார்க். பட் ரைடிங்ல அவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 2 டச் பாயிண்ட், அதாவது போனஸ் பாயிண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 2 அண்ட் ஒரு டேக்கல்ஸ் 2 டேக்கல்ஸ் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சாகரை பொறுத்த வரைக்கும். இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக் 1, பவன் சரவாத் 2, சாகர் 3, அங்கித் 4. நீங்க சங்கருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கனாலும் சங்கருக்கு 5வது டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல தெலுங்கு டைட்டன்ஸ் 4 பேர் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கனாலும் இந்த 4 பேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. அதே குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் 1, ஹிமானுஸ் 2, ரோஹித் 3. இந்த 3 பிளேயருமே சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே நீங்க தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சுமாலிக்ல ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா விஜய் மாலிக் 1, பவன் சரவாத் 2,
சாகர் 3, அங்கித் 4. அதாவது ஆசிஸ் 4 ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல பவன் சாரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல விஜய் மாலிக் 1, ஆசிஸ் நார்வால் 2 அல்லது பவன் சராவத் 2 பேர்ல என்ன பிளேயர் சென் பிளேயர் கொடுத்துட்டு சாகர் 3, சங்கர் 4, அங்கித் 5. ஸோ இந்த 5 பிளேயருமே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது மல்டிபிள் டைம்ஸ் நீங்க கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் 1, ராகேஷ் 2, ஹிமானுஸ் 3, மோஹித் 4 அல்லது நீரஜ்குமார் 4, ரோஹித் வந்து 5. நீங்க கவர் பாயிண்ட்ல இருக்கிற மோஹித் அல்லது நீரஜ்குமார் 2 பேர்ல 2 பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மோஹித் கூட சிங்கிள் ஆப்ஷன் தான், டிஃபெண்டர் மட்டும் தான். பட் நீரஜ்குமார் சம்டைம்ஸ் ரைடிங் வந்து போவாரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்துட்டு 2 பேர்ல 2 பேர் 5th பிளேயர் ஆப்ஷன் வச்சு மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்றது 2 டீம்ல இருந்து ஒவ்வொரு டீமாச்சும் கண்டிப்பா ஒன் சைட் டீமா போங்க. ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் குஜராத் கைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பைட் கொடுப்பாங்கன்னு தெரியாது. லாஸ்ட் மேட்ச் பார்க்கும் செகண்ட் மேட்ச் நேற்று வந்து செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா போறல, சும்மா ஏனோ தரணும் பிளே பண்ணாங்க, அந்த அளவுக்கு பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காரணமா வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ இதையும் குஜராத் கைன்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்து பிளே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ நீங்க டீம் ஒரு 10 டீம் மேக் பண்றீங்கன்னா அதுல ஒரு டீம் கண்டிப்பா நீங்க குஜராத் கைன்ஸுக்கு ஃபேவரா அதாவது ஒன் சைடா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வேணா சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் சோத்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வேணா பிளே பண்ணலாம் நினைச்சு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, லோவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு டீம் ஆச்சு நீங்க குஜராத் கைன்ஸுக்கு ஃபேவரா வந்து டீம் வந்து மேக் பண்ணுங்க. ஓகே, இப்போ 2 டீம்ல எப்படியா பிளேயர் செட்ஸ்ல யார் யார் இம்பார்ட்டன் பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் யார் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது விஜய் மாலிக் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டுப்பான பிளேயர் வந்திருப்பாரு. அண்ட் அங்கித்துக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் குமன் சிங் ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுட்டுப்பான பிளேயரா வந்திருப்பாரு. ரோஹித் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஹிமானுஸ் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுட்டுப்பான பிளேயரா வந்திருப்பாரு. ராகேஷ் அல்லது நீரஜ்குமார் 2 பேர்ல என்ன ஒரு பிளேயருக்கு நீங்க வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல நீங்க கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. தெலுங்கு டைட்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஆசிஸ் நார்வால் ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டுப்பான பிளேயரா இருப்பாரு. பவன் சராவத்துக்கு ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல சங்கர் நிறைய பேர் வந்து இவர் வந்து பிக் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆஃப் சைஸ்ல ஒரு வேற ஆள் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி சங்கருக்கு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யார் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்மால் லீக்ல யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். இந்த ஸ்மால் லீக்கோட டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து 4 பேரும் குஜராத் கைன்ஸ் வந்து ஒரு 3 பிளேயர் ஆரம்பிச்சு பிக் பண்ணியிருக்கேன். இதுல டிஃபெண்டர்ல அங்கித், சாகர், ரோஹித், ஆல்ரவுண்டர்ல விஜய் மாலிக், ஹிமானுஸ், ரைடிங்ல பவன் சராவத், குமன் சிங். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுல விஜய் மாலிக்கு வந்து கேப்டன்ஷிப்பும் அங்கித்துக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். இதுல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ரிஸ்கா பவன் சராவத் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பவன் சராவத் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா ஆசிஸ் நார்வாலை வந்து நீங்க இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஹிமானுஸை தூக்கிட்டு சங்கரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது சேம் ரோஹித்தை தூக்கிட்டு கூட ஆசிஸ் நார்வாலை நீங்க வந்து கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்சிசில பார்க்கும்போது ரோஹித்துக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ ரோஹித் எனக்கு ஹிமானுஸ் 2 பேருமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க குமன் சிங் ஒபேட் பண்ணிட்டு கூட ஆசிஸ் நார்வால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ குமன் சிங் ஒபேட் பண்ணிட்டு ஆசிஸ் நார்வால் ட்ரை பண்றது ரொம்ப ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்திருக்கும். கிராண்ட் லீக் ரிஸ்க் எடுக்க தயார் நினைச்சீங்கன்னா குமன் சிங் இடத்துல ஒபேட் பண்ணிட்டு ஆசிஸ் நார்வால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல ஸ்மால் லீக் சேஃபா தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹிமானுஸை ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆசிஸ் நார்வாலை வந்து நீங்க பிக் பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் நீங்க ட்ரை பண்ணும்போது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாலிக்கும் ஆசிஸ் நார்வாலுக்கும் தான் மோஸ்ட்லி ஒரு 70% வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்கா வந்து அங்கித்துக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஆசிஸ் நார்வாலை பிக் பண்ணாம பவன் சராவத்தை வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணாம கொஞ்சம் டிஃபரெண்டா போயிருக்கேன். இந்த டீமை நீங்க அப்படியே ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பிளேயர் செட்ல லாஸ்ட் லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ண வச்சாலும் தாராளமா சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாசுக்கும் பேட்டா பேரஸுக்கும் கொடுத்த டைம் அல்ட்ரா கிரீன் சூப் வாங்கிருச்சு. பிளே பண்ண எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா வின்னிங்ஸ் தான் வந்து கொடுத்துருந்துச்சு. எல்லா டீமே எனக்கு வந்து வின்னிங்ஸ் இருந்துச்சு. அதை வந்து நான் டெலிகிராம்லயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த டீமும் நீங்க அப்படியே ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல லைன் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணணும் தாராளமா வந்து பிளே பண்ணி பாருங்க.
ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.